தமிழ்நாட்டில் தனியார் பள்ளிகளில் தமிழ் கிடையாது, இங்கிலீஷு இன்னொரு லாங்குவேஜ் ஹிந்தி. மாட்டினார்ல கல்வி அமைச்சருடைய பையன் மாட்டினார்ல, கேட்டால் சும்மா படிக்கலான்னு படித்தாங்க. அப்போ எங்கள் வீட்டு பிள்ளைங்களா The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Buy now. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட் பேசினார்ல பிடிஆர், என்னுடைய பிள்ளைகள் இருமொழி கொள்கை. என்ன அது, ஒன்று இங்கிலீஷு இன்னொன்று ஸ்பானிஷு ஃப்ரெஞ்சு, இந்த மாதிரி. அந்த பசங்க தமிழ் தெரியுமா தெரியாது, ஆனால் அவர் தமிழ்நாட்டுடைய முதல்ல அமைச்சராக இருக்கார் அவர். அப்போ இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். தமிழ்நாட்டில் தனியார் பள்ளிகளில் தமிழ் கிடையாது, இங்கிலீஷு இன்னொரு லாங்குவேஜ் ஹிந்தி, இல்லாட்டி வேறு ஏதாவது ஃப்ரெஞ்சு. இந்த மாட்டினார்ல கல்வி அமைச்சருடைய பையன் மாட்டினார்ல, கேட்டால் சும்மா படிக்கலான்னு படித்தாங்க. அப்போ எங்கள் வீட்டு பிள்ளைங்களா இன்னைக்கு கூட சார் கனிமொழி அவர்களிடம் மன்னிப்பு கேட்கணும்னு போராட்டம் நடந்திருக்கு. அந்த சிவிலியன்ஸ் அது நீங்கள் உஷாராக கவனிக்கணும். தமிழர்களிடம் மன்னிப்பு கேட்குறப்போ ஒருத்தர் சைட்லேருந்து குரல் கொடுக்குறாரு, கனிமொழியிடம் மன்னிப்பு கனிமொழியை வைக்கப்படுறாங்க. யாரும் அது இந்த கூறியவோ ராஜ்யசபா வேணுமா அவனுக்கு அப்படின்னு யார் நம்ம போர்வாங்க. என்இபியில் மும்மொழி கொள்கை என்ன, மும்மொழி கொள்கை என்னென்ன ஆப்ஷனல் லாங்குவேஜ், அந்த ஆப்ஷனல் லாங்குவேஜெல்லாம் விட்டுட்டு தனியாக இந்தியை மட்டும் தூக்கிட்டு வந்து இந்தி திணிப்புன்னு மாற்றிட்டு தமிழகம் வெல்லும், தமிழகம் போராடும்னு இவர் உக்காந்துட்டு முதலமைச்சர் எல்லாமே டெம்ப்ளேட்டு, எல்லாமே பிரச்சாரம். கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் ரெட்டை வேடம் போடுறாங்க. இந்தியை கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ் தானே. 66 ஆட்சி மொழியாக இந்தி இங்கிலீஷ் கிடையாதுன்னு கொண்டு வந்ததுனால தான் மொழிப்போர் நடந்தது. அதாவது சுபஸ்ரீன்னு ஒரு பொண்ணு பேனர் இழிஞ்சு உளுந்து இறந்து போச்சு. இவர் நேராக வீட்டுக்கே போனார் முதல்வர். அப்போது எதிர்க்கட்சி தலைவர் ஒரு கோர்ட்டில் ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணாங்க, நாங்கள் பேனர் வைக்க மாட்டோம். ஆனால் இவங்க ஆட்சிக்கு வந்து என்ன நடந்தது, எவ்வளோ பெரிய இது விழுந்து ஆட்டோ மேலே விழுந்தது. அந்த குழந்தைகள் உட்பட அதிர்ஷ்டவசமாக அவங்க தப்பிட்டாங்க. உயிர் போயிருந்தா நம்ம மக்கள் வந்து எப்போவுமே ஒரு தப்பு பண்ணுவாங்க, மொத்தமாக தூக்கி கொடுத்துட்றது, திரும்ப திரும்ப வெற்றியை கொடுக்குறது. இது ஜனநாயகத்துக்கு என்றைக்குமே சரிப்பட்டு வரும். வணக்கம் சார். வணக்கம். ஒரு அறிக்கை நீங்கள் விட்டுருந்தீங்க நாட்டில் நிறைய அறிக்கை இல்லைங்க, ட்வீட் பண்ணியிருந்தீங்க. ஓகே, அந்த ட்வீட்டில் நாட்டில் எவ்வளவோ விஷயங்கள் நடக்குது, மீனவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, 39 எம்பிக்கள் அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் நெத்தியில் அடித்த மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அது எதற்காக கேட்டிருந்தீங்க? நியாயமான கேள்வி தானே அது. நியாயமான கேள்வி தான். அதாவது தமிழ்நாட்டில் நம்ம மக்கள் எப்போவுமே ஒரு தப்பு பண்ணுவாங்க, மொத்தமாக தூக்கி கொடுத்துட்றது, திரும்ப திரும்ப வெற்றியை கொடுக்குறது. இது ஜனநாயகத்துக்கு என்றைக்குமே சரிப்பட்டு வராது. ஏன்னா இவர்கள் வெற்றி அடைவதற்கு பல வகையில் முயற்சி எடுப்பாங்க. பிரிச்சாளர் சூழ்ச்சி, அவங்களுக்கான ஆதாயம், மக்கள் வாக்காளர்கள் ஆதாயம், அந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாருமே. ஆனால் இந்த மாதிரிலாம் வெற்றி பெற்றப்ப என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கான அங்கீகாரம் மக்கள் கொடுத்துருக்காங்கன்னு அதை நம்ப ஆரம்பிப்பாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க எப்படி போவாங்கன்னா, நாங்கள் வைக்கிறது தான் சட்டம். அதாவது சுபஸ்ரீன்னு ஒரு பொண்ணு பேனர் இழிஞ்சு உளுந்து இறந்து போச்சு. 4 நாளில் அது வெளிநாட்டுக்கு படிக்க போக வேண்டிய பொண்ணு இறந்து போச்சு. என்ன குதிச்சாங்க பத்திரிகைகள்லேருந்து, எல்லாருமே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லேருந்து. இவர் நேராக வீட்டுக்கே போனார் முதல்வர். அப்போது எதிர்க்கட்சி தலைவர் ஒரு கோர்ட்டில் ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணாங்க, நாங்கள் பேனர் வைக்க மாட்டோம் அப்படின்னு திமுக சார்பில் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணோம். அதோடைய காப்பியை கொண்டு போய் அங்கே கொடுத்தாரு, ஃபோட்டோலாம் எடுத்து போட்டுக்கிட்டு பண்ணார். ஆனால் இவங்க ஆட்சிக்கு வந்து என்ன நடந்தது, எவ்வளோ பெரிய இது விழுந்து ஆட்டோ மேலே விழுந்தது. அந்த குழந்தைகள் உட்பட அதிர்ஷ்டவசமாக அவங்க தப்பிட்டாங்க. உயிர் போயிருந்தா. ஆனால் எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் பெருசாக அதை இது பண்ணல. இவங்களும் அதை பற்றி கொஞ்சம் கூட வைக்கப்படவே இல்லை. ரோட்டில் பார்த்தீங்கன்னா இப்போவும் ஆக்கிரமித்து வைக்கப்படுற பேனரு, அந்த கொடிக்கம்பம் தான் விழுந்துச்சு அந்த பொண்ணு மேலே. ஞாபகம் இருக்கா? கொடிக்கம்பம் விழுந்ததில் அந்த பொண்ணு கீழே விழுந்து பின்னாடி அந்த தண்ணியில் அறியறிச்சு. இன்றைக்கும் நடு ரோட்டில் கொடிக்கம்பங்கள் இருக்க தான் செய்யுது, வைக்க தான் செய்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, நம்ம எது செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, மற்றவங்க ஒழுக்கமாக இருக்கணும், நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம், நீங்கள் கரெக்டாக இருங்க, நீங்கள் ஒரு சின்ன இதனால் இது பண்ணுவோம். அந்த மாதிரி இதுதான். நீங்கள் ஒரு 39 எம்பியை தேர்ந்தெடுத்து கொடுத்துட்டாங்க. சென்டம் 2019லேயும் கொடுத்தாங்க, 2021லேயும் கொடுத்தாங்க, 24லேயும். இவங்கள 19 to 24 ஒன்றும் பெருசாக அவங்க போய் பார்லிமெண்ட்டில் பண்ணல. இந்த பட்டிமன்றம் யாரோ சொன்னாங்க, அது கரெக்டாக உதாரணம், பட்டிமன்ற சண்டை மாதிரி. நீ இது சொல்லிட்டியா, நான் பதிலுக்கு இது சொல்கிறேன் பாரு. இந்த என்னது மான்கராத்தே ஃபைட்டு தான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கோம். இப்போவும் போயிட்டு நீங்கள் பெரிய பிரச்சனை என்ன இருக்குன்னா, மேகதாட்டு ஆனால் கட்டி முடிக்கிறான், கிட்டத்தட்ட முடிச்சுட்டு பர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பிரச்சனை நீ பார்லிமெண்ட்டில் எழுப்பணுமா வேணாவா? ஏன்னா கர்நாடகா 2 மாநிலம் சம்மந்தப்பட்டது. மீனவர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்படுறாங்க, தாக்கப்படுறாங்க, எல்லாம் நடக்குது. அதை கேட்கணுமா வேணாவா? 3வது
வேறு சில பிரச்சனைகள், மாநில சார்ந்த பிரச்சனைகள், பேரிடர் நிதி எல்லா மாநிலத்துக்கும் கொடுத்தாங்க, தமிழ்நாடு கொடுக்கல. அதுக்கு நீ சண்டை போட. ஒன்றியம் கொடுக்கலன்னு சொல்றாங்க சார். ஒன்றியம் வந்து சரியான நேரத்தில் பணம் கொடுத்துருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது அப்படின்னு தானே சொல்லுங்க. இல்லை கொடுத்துருந்தா அப்படியே 4000 கோடி சென்னை மாநகராட்சிக்கு ஒதுக்கி எல்லாம் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? நாங்கள் அப்படி பண்ணிட்டோம், தண்ணியே நிற்காது. நாங்கள் 2023 அதான் பார்த்தோமே சென்னையில். அப்போது நமக்கு தேவை அந்த நிதி வரலை. இந்த மாதிரி விஷயத்துக்கு சண்டை போடுவீங்களா மாட்டிங்களா? அதை விட்டுக்கிட்டு நீங்கள் உங்கள் ஆட்சியை இந்த இருக்கிற பிரச்சனையை டைவெர்ட் பண்ணுறதுக்கு அந்த NEP தேசிய கல்விக் கொள்கையில் ஒரு அங்கம் மும்மொழி கொள்கை. தேசிய கல்விக் கொள்கைன்றது வேறு லெவலு. நீங்கள் இன்றைக்கி எல்லாருடைய கனவும், எல்லார் வீட்லேயும் மிடில் கிளாஸ்லேருந்து எல்லாருடைய கனவும் CBSE ஸ்கூலில் படிக்க வைக்கணும். அதுலேயும் கேந்திர வித்யாலயில் படிக்கணும். ஏன்னா ஃபீஸ் கம்மி. ஒரு 7000 8000 கட்டினா போதும், வருஷம் ஃபுல்லாக படிக்கணும். எல்லாருடைய கனவும். அந்த கேந்திர வித்யாலயா ஸ்கூல் வந்து PMC ஸ்கூலாக இன்றைக்கி திட்டமாக வருது. எல்லா மாநிலத்துக்கும் 28,000 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. அதில் உங்களுக்கு தமிழ்நாட்டிலே நீங்கள் இத்தனை பள்ளிகள்னு சொல்லிட்டு PMC ஸ்கூல். நான் இவங்க ரொம்ப தெளிவாக இப்போ PMC ஸ்கூல்னால் கிட்டத்தட்ட CBSE ஸ்கூல், அது கேந்திர வித்யாலயா மாதிரி. யார் படிப்பானா? ஏழை வீட்டு பசங்க எல்லாருமே. ஆனால் இவர்கள் என்னென்னா வசதியாக இது PMC ஸ்கூலு இதெல்லாம் விட்டுட்டு பாருங்கள் மும்மொழி கொள்கை. சரி, மும்மொழி கொள்கை என்னென்ன மொழி? ஏதாவது ஒரு ஆப்ஷனல் லாங்குவேஜ். ஆனால் இந்தின்னு ஒரு இதை கொண்டு வந்து திணிக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த மும்மொழி கொள்கை? வேணுமா வேணாமா? மும்மொழி கொள்கை வேணுங்க. நீங்கள் எப்படின்னா, நீங்கள் இப்போ இங்கே இருக்கிறீங்க, இங்கிலீஷு தமிழ் கற்றுக்குறீங்க, எனி ஆப்ஷனல் லாங்குவேஜ் தான் இருக்குது. முன்ன இருந்தது வந்து 60களில் 76 வரைக்கும் இருந்தது ஹிந்தி, தேர்ட் லாங்குவேஜ் ஹிந்தி. ஆனால் அப்படி கிடையாது. இப்போ தேர்ட் லாங்குவேஜ் நீங்கள் தெலுங்கு கற்றுக்கலாம், மலையாளம் கற்றுக்கலாம், கன்னடம் கற்றுக்கலாம். கிட்டத்தட்ட 20-40 இது என்னமோ இருக்குது. ஃப்ரெஞ்சு, ஜப்பானு, ஜெர்மனி, இந்த மாதிரி பல இது இருக்குது. நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். இன்னொன்று PMC ஸ்கூலில் 5வது வரைக்கும் கட்டாயம் தமிழ். ஆனால் இவங்க சொல்கிறாங்கல்ல, நாங்கள் வந்து இங்கே இருமொழி கொள்கையே வச்சுருக்கோங்க. இங்கே கட்டாயம் தமிழ்னு பார்த்தா கட்டாயம் தமிழ் கிடையாது. நீங்கள் இப்போ இவர் பேசினார்ல PTR, என்னுடைய பிள்ளைகள் இருமொழி கொள்கைன்னு. என்ன அது? ஒன்று இங்கிலீஷு, இன்னொன்று ஸ்பானிஷு, ஃப்ரெஞ்சு, இந்த மாதிரி. அந்த பசங்க தமிழ் தெரியுமா? தெரியாது. ஆனால் அவர் தமிழ்நாட்டுடைய முதல்ல அமைச்சராக இருக்கார் அவர். அப்போ இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். ரெண்டாவது, மும்மொழி கொள்கை யாருக்கு வேணான்னு இவங்க முடிவு பண்ணுறாங்கன்னா சாதாரண ஸ்கூலு, சாதாரண பள்ளிகள், அதாவது 52 லட்சம் ஸ்டூடெண்ட்டு ப்ளஸ் ப்ரைவேட்டில் ஒரு 20 லட்சம், ஒரு 40 லட்சம், 35 லட்சம் 40 லட்சம் இது ப்ரைவேட்டில், அதாவது CBSEயில் இவங்க வீட்டு பிள்ளை எல்லாருமே 3 லாங்குவேஜ் படிக்கிறாங்க. அப்போ இது வந்து கிட்டத்தட்ட மொழியை கற்றுக்கொள்ளதை மறுக்கிறது. என்ன சொல்கிறாங்க? அவரைப்பார், இவரைப்பார், சுந்தர் பிச்சையப்பார், அவங்கெல்லாம் போய் செட்டில் ஆகிட்டாங்க. நாங்கள் பசங்க படிக்கிற பசங்க செட்டில் ஆகிறத பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் நீங்கள் ஏன் இதை பண்ணுறாங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்குது. திமுகவுடைய DNAவே இதுதான். நான் உங்களுக்கு பழைய வரலாறு ஒன்று சொல்கிறேன். நேரு இந்தி சம்மந்தமான ஒரு இது கொண்டு வர்றார். அப்போ வந்து நேரு ஒரு உறுதி கொடுக்குறாரு, இந்தி பேசாத மாநிலங்கள் விரும்பும் வரை ஆங்கிலம் வந்து அந்த தொடர்பு மொழியாக ஆட்சி மொழி. 2 லாங்குவேஜ் கொண்டு வந்தாங்க, இங்கிலீஷ், ஹிந்தி, இந்தியா ஃபுல்லாக. அப்போ இங்கே எல்லாத்தையும் ஹிந்தின்னு கொண்டு வரும்போது இல்லை இப்போ இந்த மாதிரி தென் மாநிலங்கள்லாம் அவங்களுக்கு இங்கிலீஷ் தான் தொடர்பு மொழியாக இருக்கும்னு. இப்போ அதெல்லாம் மாற்றுறாங்கல்ல. இப்போ மத்திய அரசு சில இதெல்லாம் பார்த்தா வேணா ஹிந்தியில் லெட்டர் அனுப்புறது, இதெல்லாம் இது மாற்றுறது, அது தனி சப்ஜெக்ட்டு. அப்போ நேரு அந்த இது கொண்டு வரப்போ அதை இவங்க வந்து அதில் ஒரு அரசியல் பண்ணுறாங்க. 57க்கு அப்புறம் இதில் ஒரு அரசியல் பண்ணுறாங்க. பண்ணும்பொழுது நேரு வந்து இந்த பேர் பலகையெல்லாம் ஹிந்தி அடிக்கிறதுலாம் இதுனா என்ன ஒரு சைல்டிஷ் நான்சென்ஸ் அப்படின்றது. என்ன குழந்தைத்தனமான ஒரு முட்டாள்தனமான செயலாக இருக்கே, எழுத்துக்களை அழிச்சிட்டா இதை அழிஞ்சிருமா அப்படின்னு கேட்குறாரு. அவ்வளோதான். தமிழனை நான்சென்ஸ் சொல்லிட்டாரு நேரு. ஐயோகோன்னு சொல்லிட்டு பெரிய போராட்டம் தமிழ்நாடு ஃபுல்லாக. சென்னையில் சீர்ணி அரங்கத்தில் மிகப்பெரிய போராட்டம், தடியடி. அப்போ அண்ணா அவர் இதே மாதிரி தான், தமிழர்களை நான்சென்ஸ் என்று சொல்வதா, பெரியாரை நான்சென்ஸ் என்று சொல்வதா, அப்படி இப்படின்னு அப்படியே மடைமாற்ற வேலை. சேம் இதே தான் தர்மேந்திர பிரதான். அவர் வந்து இவர்கள் நாகரிகம் இல்லாதவர்கள் யூட்டன் அடித்தாங்க. முதல்ல ஒத்துக்கிட்டாங்க, அப்புறம் யூட்டன் அடிக்கிறாங்க. இவர்கள் அவர் விட்ட வார்த்தை தவறு, அதனால தான் அவர் மன்னிப்பு கேட்டார். அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பார்லிமெண்ட்டில் அன்பார்லிமெண்ட்ரி வேர்டுன்னு சொல்கிறதுல போயிட்டு நீ பார்லிமெண்ட்லேயே நீ இந்த அன்பார்லிமெண்ட்ரி வேர்டை யூஸ் பண்ணுறதுன்றது தவறான விஷயம். ஆனால் அது சொன்னது உங்களை உடனே என்ன தமிழர்களின் மாற்றிக்கிட்டாங்க. இப்போ வரைக்கும் பேசுகிறாங்க. இன்னைக்கு கூட சார் கனிமொழி அவர்களிடம் மன்னிப்பு கேட்கணும்னு போராட்டம் நடந்திருக்கு. அந்த சிவிலியன்ஸ் அது நீங்கள் உஷாராக கவனிக்கணும். தமிழர்களிடம் மன்னிப்பு கேட்குறப்போ ஒருத்தர் சைட்லேருந்து குரல் கொடுக்குறாரு, கனிமொழியிடம் மன்னிப்பு கனிமொழியை வைக்கப்படுறாங்க யாரும் அது அப்படின்னு.
இந்த கூறிய ஓ ராஜ்யசபா வேணுமா அவனுக்கு அப்படின்னு. யார்? நம்ம போர்வால், பழைய போர்வால். அதனால் அது தனி கோஷன் வச்சிங்களேன். கனிமொழி அவர் தான் மன்னிப்பு கேட்டாருங்க. நான் என் வார்த்தையை வாபஸ் வாங்கிக்கிறேன், நான் பெரிதும் மதிக்கிறேன், தமிழகத்துடைய மூத்த உறுப்பினர், இந்த பார்லிமெண்ட்டுடைய மூத்த உறுப்பினர், அவங்கள பற்றி அவங்க என் சகோதரி, நான் இந்த வார்த்தையை வாபஸ் வாங்கி 100 தடவை நான் மன்னிப்பு கேட்க தயார். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அதோட சரி இவங்க எப்படி ஏன்னா அவங்க அதில் அப்படி வந்தவங்க தானே. அவங்க இந்த ஒரு படத்தை சொல்லுவாங்கள்ல, அங்கே அவங்க எப்படியோ இங்கே நம்ம அப்படின்னு மாத்திரமா ஒரு இது படத்தில் அது மாதிரி அங்கே நீங்கள் எதாவது பண்ணால் பாகிஸ்தானுக்கு போ, பாகிஸ்தானை பார், இதை பார் அதை பார்ன்றது, அப்புறம் உங்களை துரோகியாக மாற்றிடுறது, இந்திய விரோதியாக மாற்றுறது இந்த வேலை. இங்கே தமிழின விரோதியாக மாற்றுறது, மணிப்பூரில் போய் பார், ஊபியில் போய் பாருன்றது. அங்கே ஏதாவது ஒன்று சொல்லிட்டா இந்துக்களை திட்டான். இப்போ மோடியை திட்டினீங்கன்னா இந்துக்களை திட்டான்றது பார்லிமெண்ட்டில் பேசியிருக்காங்க. மோடி தாங்க சொன்னோம், இல்லை நீ இந்துக்களையே திட்டீங்கன்னு. இங்கே எம்பிகளை திட்டினா தமிழர்களை திட்டணுன்னு சேம் அதே பேட்டர்னு. அப்போ அதே பேட்டர்னு அவங்களுக்கு தெரியும், ஆஹா மாற்றுவாங்க அப்படின்னு. இன்னொரு ஒரு ஜோக் ஒன்று போட்டிருக்காங்க, பார்லிமெண்ட்டில் நாங்கள் சட்டசபை இதில் ஜெயிக்கணும் அப்படின்னப்போ கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நாங்கள் அண்ணாமலையும் இன்றைக்கி RN ரவியும் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு. ஏன்னா ஏதாவது பண்ணி அது அப்படியே பேக் ஃபயர் ஆகி இதாகணும். இல்லைங்க இந்த 2026 ஜெயிக்கணும், அதுக்கு எதாவது வழி பண்ணுங்க அப்படின்னு. கவலைப்படாதீங்க, 3வது ஒரு ஆள் தர்மேந்திர பிரதான் யாதவ் கொடுக்குறோம் அப்படின்னு. ஏன்னா இவர்கள் கொஞ்சம் கிடைச்சாலே பிடிச்சிக்குவாங்க. ஆனால் இவங்க அது தெரிஞ்சே ஒரு வார்த்தையெல்லாம் விடுறது, அது இல்லைன்னா பணம் தரமாட்டேன் அப்படின்றது. அப்போ சர்வசிக்ஷா அபியானுக்கும் PMCக்கும் உள்ள வித்தியாசம். இந்த NEPயில் மும்மொழி கொள்கை என்ன, மும்மொழி கொள்கை என்னென்ன ஆப்ஷனல் லாங்குவேஜ், அந்த ஆப்ஷனல் லாங்குவேஜெல்லாம் விட்டுட்டு தனியாக இந்தியை மட்டும் தூக்கிட்டு வந்து இந்தி திணிப்புன்னு மாற்றிட்டு தமிழகம் வெல்லும், தமிழகம் போராடும்னு இவர் உக்காந்துட்டு முதலமைச்சர் எல்லாமே டெம்ப்ளேட்டு, எல்லாமே பிரச்சாரம். திரும்ப திரும்ப இதுக்கு எதிராக பல விஷயங்கள் பின்னாடி போயிடும். இன்றைக்கி விவாதிக்க வேண்டிய விஷயம் என்ன, டாஸ்மார்க்கு மதுபான கொள்ளை ஊழல் மாதிரி அந்த இது மாதிரி டாஸ்மார்க்கில் அந்த ரெய்டு ED ரெய்டு பெரிய விஷயம். அதை பற்றி ஊடகங்கள் யாரும் பேச மாட்டாங்க, அதை பற்றி விவாதிக்க மாட்டாங்க. சார் இன்னொரு கொஸ்டின் சார், மறுபடியும் செந்தில் பாலாஜி அவர்களை குறிவைக்க காரணம் என்ன? அட என்னங்க நீங்கள் செந்தில் பாலாஜி இப்படி தான் அந்த ஊடகங்கள் கொண்டு போய்கிட்டு செந்தில் பாலாஜி குடி வைக்கப்படுகிறாரா அதுதான். அதாவது ED ரெய்டின் பின்னணி என்ன, மதுபானத்தில் இந்த மாதிரி நடந்ததா, அப்படி தான் விவாதம் போகணும். ஆனால் இவங்களுக்கு சாதகமாக குறி வைக்கப்படுகிறாரா செந்தில் பாலாஜி, என்ன செந்தில் பாலாஜி என்ன அப்படியே அவங்க இதில் அப்படியே ஒரு பெரிய ஐக்கானு, அவர் குறி வச்சா திமுக இதாகிடுமா? அந்த துறை அமைச்சர் அவர், அவ்வளோதான். அந்த துறையில் ஊழல் நடந்திருக்குது. ஏற்கனவே பாட்டிலுக்கு 10 ரூபான்னு வாங்குறது, இப்போ 20 ரூபான்னு வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. இதில் இந்த சப்ளைலையும் பிரச்சனை இருக்குன்னு ED ரெய்டு பண்ணி அவங்க டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ED கிட்ட என்ன பிரச்சனை, மத்திய அரசு என்ன பிரச்சனை, எதுக்கு ரெய்டு, என்ன இது விவரங்கள் எதுக்குமே சொல்ல மாட்டான். சீமான் கூட சொல்கிறாருல்ல, ஒரு விஷயம் நடத்துனீங்கன்னா அது என்ன விவரம் என்ன ஏதுன்னு பொதுமக்களுக்கு தெரியணும். இவங்க அதை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா அப்போ அதை வச்சுட்டு நீங்கள் வேறு ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னு அவர் கேள்வி எழுப்புறாரு. அது உண்மை தான். மணல் அவ்வளோ பண்ணீங்க, ரெய்டு பண்ணீங்க, எல்லாம் பண்ணீங்க, என்ன ஆச்சு? எப்படி அதுக்கு பின்னணின்னா தெரியாது. இந்த மாதிரி பல விஷயங்களை உங்களுக்கு பெருசாக படம் காமிச்சிட்டு அப்படியே இதாகிடும். ஏன் இந்த மாதிரி இது அரசியல் இருக்கா சார்? மக்களை ஏமாற்றுவதற்கான வேலையா? நான் என்ன கேட்குறேன், ஒரு சம்பவம் நடக்குது, போலீஸ் வந்து டக்குன்னு அந்த இதெல்லாம் எடுக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்கன்னா அடுத்தடுத்து நடவடிக்கை தானே போவாங்க. அப்படி கம்முன்னு விட்டு இருப்பாங்களா? என்ன காரணம், ஏன் போல தெரியாது. அதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கும், அது அவங்க தான் சொல்லணும். அப்போது இந்த மாதிரி விஷயங்களில் இந்த ரெய்டு இதை பற்றி ஊடகங்கள் விவாதிச்சுட்டு அதை உயிர் போட வச்சுருந்தா அதில் ஏதாவது பதில் வரும். பார்லிமெண்ட்லேயும் என்ன கேட்கணும். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, மொழி பிரச்சனைக்காக டைவெர்ட் பண்ணுறாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க, இந்த பிரச்சனைக்காக இதை டைவெர்ட் பண்ணுறாங்க. உண்மை என்னென்னா இவர்கள் 4 ஆண்டு ஆட்சி முடிந்து 5ஆம் ஆண்டு அடியில் போகின்ற நேரத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள். அதிமுக சிதறுகிறதா, இரட்டை இலை நிற்குமா நிலைக்குமா, இப்படியே தான் அது அஜெண்டா வந்து கொடுக்கப்படுது. நீங்கள் இதை தான் பேசணும். இதுக்கு யூடியூபர்ஸும் இருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 100 சில்லறை கிட்ட. அவங்க இன்ஃப்ளூயன்சர், ட்விட்டர் இதிலெல்லாம். இப்போ எங்களை மாதிரி ஆளுங்க யாராவது எந்த சைடு இருந்தாலும் நியாயம் கேட்குறதுல நான்லாம் தயங்கவே மாட்டேன். மும்மொழி கொள்கையை பற்றி எல்லாரும் விவரம் தெரியாமல் எனக்கு என்னென்னு பேசும்பொழுது நான்லாம் ஓப்பனாக சொல்கிறேன். இன்னும் கேட்டால் நவோதயா பள்ளிகள்னு ஒன்று இருக்குது. அந்த பள்ளிகள் வந்து நீங்கள் கவர்மெண்ட்டு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இடம் மட்டும் கொடுக்கணும், மீதி எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அவங்க பண்ணி தருவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அதில் யாருன்னா நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி எழுதி யார் வேணாலும் தகுதி இருக்கிறவங்க படிக்கலாம். மாவட்டத்துக்கு ஒரு பள்ளி 2 பள்ளி. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 38-40 பள்ளி வருது. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே வேறு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. இது PMC பள்ளியும் அப்படி தான். உங்களுக்கு எல்லாமே டிஜிட்டலைஸு, உங்களுக்கு இந்த ரொபோட்டிக் சயின்ஸ், இது லேட்டஸ்ட், இது எல்லா வகையிலையும். அதாவது ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் லெவலில் இவங்க அதுக்கான இதை சாதாரணமாக கொண்டு வராங்க.
அதை நான் கொண்டு வர மாட்டேன். என்ன கேட்டால் ஹிந்தி திணிக்கிறான்ப்பா, மும்மொழி கொள்கைப்பா, உனக்கு என்னப்பா? அவன் ஹிந்தி கற்றுக்கிறான், தெலுங்கு கற்றுக்கிறான், மலையாளம் கற்றுக்கிறான், எது வேணால் கற்றுக்கிறான். ஆனால் ஒரு செட்டு ஏழை மக்களுக்கு, சாதாரண அரசு பள்ளி மாணவர்கள்ட்ட இந்த மாதிரி விஷயங்கள் போகக்கூடாது. ரொம்ப நாக்காக இது பண்ணுறாங்க. இதில் ரொம்ப யோகியர் மாதிரி அவர் பிடிஆர்லாம் பேசுகிறாரு. என்னது அவர் போட்டு அவரை கரண் தாப்பரை வாட்டி வதச்சிட்டாராம். அந்த ஃபுல்லு பேட்டி எடுத்து போடுங்க. கரண் தாப்பர் என்ன கேட்டால் இவர் என்ன சொன்னார்னு. என் நேரத்து மாட்டிக்கிட்டார்ல, என் பிள்ளைங்கள்லாம் 2 மொழி கொள்கையில் தான் படித்தாங்க. என்ன 2 மொழி? தமிழ் படித்தாங்களா? இப்போ அது ஒரு பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டில் தமிழ் கிடையாது. தமிழ்நாட்டில் தனியார் பள்ளிகளில் தமிழ் கிடையாது. இங்கிலீஷு, இன்னொரு லாங்குவேஜ் ஹிந்தி, இல்லாட்டி வேறு ஏதாவது ஃப்ரெஞ்சு. இந்த மாட்டினார்ல, கல்வி அமைச்சருடைய பையன் மாட்டினார்ல, கேட்டால் சும்மா படிக்கலான்னு படித்தாங்க. அப்போ எங்கள் வீட்டு பிள்ளைங்களா? இதுதான் இவர்களுடைய இது. அதில் இன்னொன்று சொல்கிறார் பிடிஆர், குறிப்பிட்ட அமைச்சர்கள், எம்பிக்கள், இவர்கள் வீட்டு பிள்ளைகள் எல்லாம் எங்கே படிக்கிறார்கள், மும்மொழியில் படிக்கிறார்கள்லாம் பிரச்சனை இல்லையா? இத்தனை கோடி மக்களுக்கு அது கிடைக்காமல் இருக்கிறது தான் இது. அதான் கிடைக்காமல் பார்த்துக்கிறது தான் இப்போ இவங்களுக்கு பிரச்சனை. புரியுதா நான் சொல்கிறது? அப்போது இன்னொரு வாதம் வைக்கிறாங்க, இங்கே வந்தால் ஹிந்தி வளர்ந்து விடும். அப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறதுனால ஹிந்தி வளரலையா? 30 லட்சம் பேர் படிக்கிறான். மொத்தம் ஒரு கோடியே சில்லற இல்லை. இங்கே 57 லட்சம், இங்கே 53 லட்சம். இந்த 57 லட்சத்தில் 35 லட்சம் பேர் ஹிந்தி படிக்கிறான். அப்போ அவங்களாம் தமிழ் அழிஞ்சு போய் ஹிந்தி வளர்ந்துச்சா? அப்போ இங்கே மட்டும் வரும்போது ஏன் இந்த இது வருது பாகுபாடு? இன்னும் நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் பார்க்குறத நாங்கள் பார்க்குறோமே. இடிஞ்சு விழுற இதுவும் 42,000 கோடி ரூபா வருஷத்துக்கு ஒதுக்குறீங்க. என்ன லெவலில் கல்வி இதுன்னு. என்னன்னா மற்ற மாநிலங்கள் ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது நம்ம லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டுன்ற மாதிரி போய்கிட்டு இருக்கிறோம். இதை வச்சுக்கிட்டு நம்ம வேறு லெவலில் இருக்கிறோம். நேற்று ஒரு தோழர் கனகராஜ் அவர் விவாதத்தில் மும்மொழி கொள்கை எதிர்ப்பு திருப்பிட்டு அந்த செஜி சூர்யா கேட்குறாப்புல, உங்கள் கேரளாவில் மும்மொழி கொள்கை இருக்குல்லன்னு. இருக்குது. அப்போயே இங்கே எதிர்க்கிற? அது சொல்ல மாட்டோம். இங்கே டிஎம்கே எதிர்க்குதில்ல, நாங்கள் கூட சேர்ந்துக்குவோம். கம்யூனிஸ்ட்டுகளும் காங்கிரஸும் இதில் ரெட்டை வேடம் போடுறாங்க. இந்தியை கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ் தானே. 66 ஆட்சி மொழியாக ஹிந்தி, இங்கிலீஷ் கிடையாதுன்னு கொண்டு வந்ததுனால தான் மொழிப்போர் நடந்தது. பெரிய அளவில் மொழிப்போர் போராட்டம்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் நடந்தது. திமுக ஆட்சி வர்றதுக்கு அது ஒரு காரணமாக அமைஞ்சது. அதுக்கு பிறகு பல்ட்டி அடித்து லால் பகதூர் சாஸ்திரி பீரியடு தான் 65 நேரு மறைவுக்கு பிறகு பல்ட்டி அடித்து இல்லை பழைய இதே நீடிக்கிட்டோம்னா அது ஒரு கிட்டத்தட்ட 300 நாள் 200 நாள் நடந்தது அந்த போராட்டம். அதுக்கப்புறம் அதை அமுங்குச்சு. ஆனால் அதை ஃபுல்லாக டிஎம்கே அறுவடை பண்ணிக்கிச்சு. ஏன்னா சும்மாவே ஆடுவாங்க. பார்லிமெண்ட்டில் போயிட்டு நீங்கள் இவங்க ஒரு தடவை பேசுகிறாங்க, நாங்கள் மொழிக்காக உயிர் நீத்தது உலகத்திலேயே எந்த நாடுனா தமிழ்நாடு மட்டும்தான் அப்படின்னு. அவன் சின்ன பையன் தேஜஸ்வி சூர்யா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எம்பி ஆகிருக்கான். வச்சு செஞ்சு விட்டான். என்ன மொழிக்காக உயிர் நீத்தன்னு? நீங்கள் உயிர் நீத்த போராட்டத்திலாம் இந்தியை திணிச்சது யார்? உங்கள் பக்கத்தில் இருக்க காங்கிரஸ் தானே, அவங்கள போய் கேளுங்க. அப்போது என்இபியில் என்ன இருந்தது? 3rd லாங்குவேஜ் ஹிந்தின்னு இருந்தது. இந்த என்இபியில் என்ன இருக்குது? புது என்இபியில் 3rd லாங்குவேஜ் எனி ஆப்ஷனல் லாங்குவேஜ்னு இருக்குது. இப்போ இன்னும் மறுபடியும் அதே கதையை பேசிகிட்டு இருக்கிறீங்க. இன்னும் கேட்ட கேள்வி பதில் சொல்ல முடியல. அதனால் இவங்க வேலைலாம் என்னென்னா இந்த மாதிரி டைவெர்ட் பண்ணி அதில் அரசியல் பண்ணுறது. அதுக்கு இவங்கள்ட்ட பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. இங்கே அண்ணாமலை மாதிரி ஆட்கள் பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. மற்ற யாராவது வாய் திறக்க முடியுதா? பார்த்தீங்களா? முடியாது. இவங்க மற்றவங்க கதெல்லாம் என்னதுமா, ஏடிஎம்கேவோ இல்லை விஜய்லாம் என்னத்த அவங்களாம் இப்போ தானே வராங்க. இப்போ எடப்பாடிக்கோ மற்றவர்களுக்கோ எல்லாருக்குமே தெரியும். திமுகலே பலருக்கும் தெரியும். இந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கே தெரியும் மும்மொழி கொள்கை என்ன யூஸு, இந்த பிஎம்சி என்ன யூஸ் ஆகும், நவோதயா ஸ்கூல்னா யூஸ் எல்லாம் தெரியும். ஆனால் இவங்களுக்குலாம் என்ன பிரச்சனைனா, இந்த வடிவேல் படத்தில் வர மாதிரி கடவுளை காட்டுற 100 ரூபா வாங்குவான்ல வடிவேல், அந்த மாதிரி கூப்பிட்டு போயிட்டு அதோ திடா இருப்பார் கடவுள் அப்படின்னா, எங்கடா தெரிகிறாரு? அட பாவி பாம்பன்ட்டேடா, உன் பொண்டாட்டி பத்தினி இல்லைடா. உடனே அங்கே பெரியவர் 100 ரூபா கொடுத்தவர் சொல்லுவார், கடவுள் தெரிகிறாருன்னுவார். என்னன்னா ஒன்றுமே தெரிலன்னு. 100 ரூபா என் பொண்டாட்டி தப்பாக பேச சொல்கிறியா அப்படின்னு. இன்றைக்கி எல்லார் கதையும் அப்படி தான். நீட்டு, இந்த மும்மொழி கொள்கை, இது எல்லாத்துலேயும் இவங்களுக்கு உண்மை தெரியும். என்னென்னா கடவுளை பார்த்த கதை தான். பார்க்கலன்னு சொல்லிட்டா கண்டம். அதனால் சரி வேறு வழி இல்லை, என்ன பண்ண, நம்மளும் ஊரோடு ஒத்துப்போம். விஜயும் அதே தான். ஆனால் ரொம்ப பேர் பத்திரிகையாளர்களும் சரி எல்லாருமே இந்த திராவிட குடும்பம் இந்த மாதிரி வர்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி விஷயம் ஈல்டு ஆகுறாங்க. இன்னொன்று தேடல் கிடையாது. பிஎம்சி ஸ்கூல்னால் என்ன படிங்க, அதில் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க, எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்க. கேவியை ஆல்ட்ரு பண்ணி பிஎம்சியாக மாற்றுறான். அப்போ பிஎம்சி வருதுன்னா உங்களுக்கு கேவியில் எப்படி இது அந்த மாதிரி அதோட அதிகமாக. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 42 ஸ்கூல் என்னமோ இருக்குது தமிழ்நாட்டில். இப்போ பிஎம்சி 100 ஸ்கூலாக மாறிடுச்சுன்னா லாபம் தானே. இன்னொன்று அவன் நிதி தரான். சர்வ சிக்ஷா அபியானில் அவன் 60% கொடுக்குறான், 40% நீ இது போட்டு பண்ணுறேன். அதையே நீ காலை உணவு திட்டம், இல்லம் தேடி கல்வியெல்லாம் உன்னுடைய திட்டம்னு பேர் வச்சுக்கிறேன். ஆனால் அதுக்கு நாங்கள் அதெல்லாம் பண்ணுவோம்.
எனக்கு துட்டு கொடு, இதுக்கு பண்ண மாட்டோம், அதுக்கு பண்ண மாட்டோம், கையெழுத்து போட்டோம், பேர் மட்டும் வச்சுக்கிறது. அதனால் இது உள்ளே போனீங்கன்னா கரெக்டாக வாதம் பண்ணால் இவங்களை பிரித்து மேய்ஞ்சிடலாம். ஆனால் இங்கே என்னென்னா மீடியாவும் அவங்க கையில் உக்காந்துருக்கிறவனும் அதுக்கேற்ற மாதிரி செறிவூட்டப்பட்டு உட்காரப்பட்டவனுங்க. நீங்கள் வந்து விவாதம் பண்ணுற ஆளுங்களும் சரியாக இல்லை, எல்லாட்டி டைவெர்ட் பண்ணி கத்தி கூப்பாடு போட்டு ஏதாவது ஒன்று பண்ணி அங்கே பார், இங்கே பார், பீகாரை பார், ஊபியை பார். நான் ஏன்டா பார்க்கணும்? என் ஸ்டேட்டுக்கு மட்டும் நான் பார்க்குறேன், என் ஸ்டேட்டுக்கு நல்லா, அதெல்லாம் இல்லை. மும்மொழி கொள்கை அங்கே இருக்கா, அங்கே இருக்குது, நாசமாக போகுது, எனக்கு என்ன? என் ஸ்டேட்டில் நான் படிச்சுட்டு போகிறேன், நான் இன்னும் கொஞ்சம் நல்லா போகிறேன் அடுத்த கட்டத்துக்கு. ஆங்கிலம் படித்தவர்கள் பாரு எங்கெங்கெல்லாம் போயிருக்காங்க. நீ ஆங்கிலம் படிக்க வச்சியா? கவர்மெண்ட் ஸ்கூல் ஆங்கிலம் இருக்கா? கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்னர் சொல்கிறாரு நீங்கள் 3ஆம் கிளாஸுக்கு அப்புறம் தான் ஆங்கிலமே வருது. அந்த ஆங்கிலமும் நீ ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிற ஆங்கிலமும் ஒன்றா? இல்லை அவனுக்கு என்ன நீ கொண்டு வந்து தர? என்ன தரம் இருக்குது? சரி, அதுலேயாவது நீ இது பண்ணு, ஒரு டெல்லி மாதிரி அந்த மாடல் ஸ்கூல் மாதிரி ஏதாவது பண்ணு, வேறு லெவல் போட்டோம். எதுவுமே பண்ணுறதில்ல. இது கதையே என்னென்னா இந்த மாதிரி உணர்ச்சி மிகு போராட்டங்களை தூண்டிவிட்டு ராஜாஜி பலியானார், அன்றைக்கி காங்கிரஸ் கவர்மெண்ட்டு பலியாச்சு, இன்றைக்கி இந்த இதை மறுபடியும் தூக்கிட்டு வராங்க. இவர்கள் பாஜகவே மிஞ்சிய நரேட்டிவ் செட் பண்ணுறவங்க. பாஜகவே தடுமாறிக்கிட்டு இருக்கு பாருங்கள் இவங்கள்ட்ட. அதான் இவங்களுடைய இது. கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி. The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Buy now. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.